தாமரை மொட்டு சின்னத்தில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு பொதுஜன பெருமுன எடுத்த தீர்மானத்துக்கு ஏற்ப நாளை காலை அதனை அறிவிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றன. கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவின் தலைமையில் கட்சி தலைமையகத்தில் இது தொடர்பில் இன்று பிற்பகல் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தம்மிக்க பெரேரா கூறுவது உண்மையா? இன்னும் சில மணித்தியாலங்கள் பொறுமையாக இருங்கள். தாமரை மொட்டின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்னர் ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் சென்றவர்கள் மீண்டும் வருவார்களா? நபர்களுடன் எமக்கு போட்டி இல்லை. எமக்கு கொள்கை ரீதியிலான பிரச்சனையே உள்ளது. எமது நாட்டின் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் வகையிலான நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள். வேட்புமனு தாக்கல் செய்து ஒரு வாரம் செல்லும் போது தானே ஜனாதிபதி என்று அனைவரும் கூற ஆரம்பிப்பர். සතියක් යනකොට හැමෝම කියන්න ගන්නවා එතුමා තමයි ඊළඟ ජනාධිපති කියලා. ரணில் விக்ரமசிங்கவிடம் சென்றவர்களில் சிலர் நாளை வரவுள்ளார்களா? අපි බලාපොරොත්තු වෙනවා මේ රටට இந்த நாட்டை நேசிக்கும் அனைவரும் மீண்டும் எமது பக்கம் வருவார்கள் என நம்புகிறோம். நாட்டை நேசிக்காதவர்கள் ஒவ்வொரு பக்கங்களுக்கு செல்ல முடியும். எனினும் நாம் தற்போது இந்த நாட்டு மக்கள் தொடர்பில் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளோம். රටට ආදරය කරන පුරවැසියන් කෙරෙහි මිසක් මහජන නියෝජිතයන් කෙරෙහි නෙවෙයි. எதிர்க்கட்சியை நாம் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். නෑ විපක්ෂ இல்லை, எதிர்க்கட்சி அல்ல, நாம் ஆளும் கட்சி. நாம் அமைத்த அரசாங்கமே இது. கோட்டாபய ராஜபக்சவின் எஞ்சிய காலத்திற்காக ரணில் விக்ரமசிங்கவை நியமித்தோமே தவிர வேறு எவரது அரசாங்கமும் அல்ல. நாட்டை நேசிக்கும் மஹிந்த ராஜபக்சவிற்காக உருவாக்கிய அரசாங்கம் இதுவாகும். 5 விரல்களையும் விட குறைவானவர்களை எஞ்சியுள்ளதாக கூறுகின்றனர். அது உண்மையா? අපි ඔය කියන කිසිම කතාවලට කලබල වෙන්නේ නැහැ. அவ்வாறான எந்த கதைக்கும் நாம் குழப்பமடைவதில்லை. பைத்தியக்காரர்கள் குழப்பமடைந்தாலும் வைத்தியர்கள் ஒருபோதும் குழப்பமடைய மாட்டார்கள் என்ற கதை ஒன்று உள்ளது. දොස්තර කලබල වෙන්නේ